நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை நடைபெறும். இன்றைக்கி சந்தை நிலவரம் பயங்கர சூடாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, தை மாதம் பிறந்தவுடனே வளர்ப்பு குட்டி அதிகமாக டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சம்சாரிகள் வந்தாலும் வியாபாரிகள் அதுக்கு ஈக்குவலாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. பொட்டுக்குட்டிகளும் சரி, மயிலம்பாடிகளும் சரி, சரிசமமாக போட்டி போட்டு நிறைய வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி வரைக்கும் பாதி குட்டிகள் வாங்கி போயிட்டாங்க. ஆனால் எக்கச்சக்கமான குட்டிகள் தேங்கி தான் நின்றுச்சு. வர வர நல்ல தரமான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடிகள் அவங்க ஏற்றி கொண்டு போய்கிட்டே தான் இருந்தாங்க. 100 குட்டி, 50 குட்டி, 200 குட்டின்னு சொல்லி போய்கிட்டே தான் இருந்துச்சு. அது சந்தையோட நிலவரம் பார்த்திங்கன்னா, 12 கிலோ 13 கிலோ அதுக்கு கீழே இருக்கிறது 10,500 அந்த மாதிரி. கொஞ்சம் 13 கிலோவுக்கு மேலே இருக்கிறது ஒரு 11,000 சொச்சம். கொஞ்சம் பருவட்டு, அதாவது 16 கிலோ 17 கிலோ இருக்கிற மாதிரி இருக்கிறது 12,000க்கு மேலே. அந்த மாதிரி எடைக்கு தகுந்த மாதிரி விலைகள் போச்சு. இதெல்லாம் 12,000 சொச்சம். அது எப்படின்னு சொன்னால், வளர்ப்பு குட்டிக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான இறக்கம் வளர்ப்பு குட்டி. இது நம்ம வாங்கின குட்டி தான். நல்லா கொஞ்சம் பருங்குட்டி, எல்லாமே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கொம்பு வந்த குட்டி தான். இது வளர்ப்புக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும். இது எப்படின்னா, இதுக்கு இதில் ஒரு 1-2 சின்ன குட்டி இருந்துச்சு. ஒரு 13 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி. ஆனால் நம்ம மொத்தமாக எடுத்தாச்சு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி தனியாக மொத்தமாக நம்ம வாங்கும்போது நம்ம கழிக்காமல் வாங்கினாலும் நம்மளுக்கு இந்த பருங்குட்டி வச்சு நமக்கு பெரிய லாபம் இருக்கும். ஏன்னா நம்ம கறிக்கடை வச்சனால இது கறிக்கும் போகும். அதனால் நம்ம வந்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் நரிக்குள்ளேருந்து வந்தார், நம்ம வாங்கிட்டோம். கருப்பு அப்படி செல்வா 2 பேரும். இது நல்ல பால் குடி முடிஞ்சு இலை கடிக்கிற பருவம் தான். ஒரு 12 கிலோ 13 கிலோ அந்த தரத்தில் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா ஓங்குதாங்களாக இருக்குது. இது வளர்ப்புக்கும் நல்ல ஏற்ற குட்டி தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு 10,500 அப்படி வாங்கிக்கலாம். இது எட்டயபுரம் தான். எட்டயபுரம் ஒரிஜினல் போட்டு தான். இதுக்கும் அதிக டிமாண்ட் இருக்கும். இதை அவ்வளோவா விலை குறைச்சி வாங்க முடியாது. மயிலம்பாடியிலேருந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஜோடிக்கு கூட தான் இருக்கும். ஏன்னா பக்ரீத்துக்கு சில பேர் வாங்கி வளர்ப்பாங்க. ஆனால் இவங்க 5 மாதம் தான் இருக்குது. அது எப்படி இதில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பக்ரீத்துங்கும்போது அது கொம்பு வச்சு ஒரு பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ரீத்துக்கு போகும். இப்போ நம்ம சாதாரணமாக எட்டயபுரத்தில் நம்ம பார்த்துட்டோம் குட்டிகள் இவ்வளோ வருதுன்னா, இதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. கீதாடிகள் ஆடு வச்சு மேய்க்கிறவங்க அவங்க சந்தையை எட்டி கூட பார்க்க முடியாது. காரணம்னா, அவங்க 50 ஆடு 100 ஆடு 500 ஆடுன்னு மொத்தமாக 4 பேர் போய் காட்டுக்குள்ளே மேய்ப்பாங்க, மழையிலையும் வெயிலையும். அவங்க படுற கஷ்டம்தான். இப்போ நம்ம ஈஸியாக அவங்க 500 குட்டி 1000 குட்டி 2000 குட்டி நம்ம பார்த்துட்றோம். இது பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஒரு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி தான் இந்த குட்டிகள்லாம் இங்கே வருது. இவங்க கஷ்டப்பட்டு அவங்க வியாபாரிகள் போய் போட்டி போட்டு வாங்கிட்டு நம்ம தந்துடுறாங்க. ஆனால் நம்மளாம் இங்கே வாங்குறதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கலாம்னு சொன்னாலும் நம்ம கீதாடிக்கிட்டும் ஆடு மேய்க்கலும் சரி, நம்ம நம்பிக்கையாக நம்ம அவ்வளோ தூரம் நமக்கு தரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு மொத்தமாக அந்த குட்டியை புருவை எல்லாம் சேர்த்து தான் தருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வச்சு வியாபாரிகள் தான் கரெக்டாக அவங்க டிமாண்ட் பண்ணி எடுத்துப்போங்க. இதுதான் நம்ம ராம்நாடு அந்த நரிக்குள்ளேருந்து வந்திருக்காங்க. இவர் நம்ம மாமா தான், செல்வா மாமா, கருப்பு, இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல பழக்கம். நம்ம ராம்நாடு போனாலும் நமக்கு நல்லா குட்டி பிடிச்சி தருவாங்க. கொஞ்சம் பருங்குட்டியாக இவங்க நம்மளுக்கு தருவாங்க. ஆமாம், வெள்ளாடு இந்த ஆடு 30,000 சொன்னாங்க. கேள்வி யாரும் கேட்கல. 30ங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி சந்தையில் கறிக்குட்டி பெரும்பாலும் வரல. காலையில் கொஞ்சம் வந்துச்சு, அதை வெளியே மடக்கி வாங்கிட்டாங்க. இங்கே 90% வளர்ப்பு குட்டி தான். வளர்ப்பு குட்டிக்கு பயங்கர கிரேசி. அதாவது வைத்தியம் பிடிச்சிருக்காங்க இந்த குட்டியை வாங்கி வளர்த்துறணும். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் நான் அவ்வளோ சம்பாதிச்சேங்கிறனால பயங்கர போட்டி இருந்தாலும் இன்றைக்கி போட்டிக்கு தகுந்த மாதிரி நிறைய குட்டி வந்தனால போட்டி ஒரு 12 மணிக்கு மேலே போட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா முதல்லலாம் 12 மணிக்கு மேலே தான் குட்டியே வரும். இப்போ 9 மணி 8 மணிக்கெலாம் இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இப்போ எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ, நீங்கள் சூடு முடிஞ்சோடனே ஒரு 12-1 மணிக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதுவும் நல்ல ஜாதி குறான குட்டி தான். ஆமாம், 12,500 எவ்வளோ முடிஞ்சிருக்கு. அதாவது இன்னும் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பார்க்காம, நிறைய பேர் விவரம் தெரியாமல், இன்னும் நிறைய பேர் 10,500 11,000 ரூபா குட்டியெல்லாம் 15,000 16,000 வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேர்வு செய்ய தெரில. ஆமாம், ரொம்ப அவங்கெல்லாம் போய் எப்படி லாபம் பார்க்குறாங்கன்னு தெரியல. 15,000 16,000 அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறாங்க. அது இப்போ கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியாது. இது நம்ம வாங்கின குட்டி தான். நம்ம இந்த கருப்பும் வாங்கியிருந்தோம். பக்ரீத்து வாங்கி விட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கருப்பு வாங்கி விட்டுருந்தோம். கருப்பு ஏன்னா கலர் குட்டி நாட்டுக்குட்டி பயங்கர டிமாண்ட் இருக்கும் பக்ரீத்துக்கு.
அதே மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து வளர்ப்பு குட்டியும் வாங்கி விட்ருக்கோம். வளர்ப்பு குட்டிக்கு நல்ல தரமான குட்டி தான். ஒரு 2-3 கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது நல்ல ப்ரீடு தான். நமக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இதை நம்ம அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாம் கொடுத்து ஒரு 2 மாதத்துலேயே தேற்றி நம்ம கறி கடைக்கு ஆல்மோஸ்ட் எடுத்துருவோம். நமக்கு வந்து நானாக எங்கள் பண்ணையில் ஆடுகளத்தில் வாங்கி வளர்த்தா மட்டும்தான் எங்களுக்கு லாபம் வரும். வெளியே வாங்கி வச்சாலாம் பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது. லாபம் கிடைக்கணும்னா நம்மளாக வளர்த்து அதை கறி கடைக்கு போட்டால் அது பெரிய லாபம் இருக்குது. அதனால தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இன்னொரு பரனும் போட வேண்டியது இருக்குது. குட்டியை நல்லபடியாக வந்து இறக்கியாச்சு. குட்டி எல்லாமே நல்லா தரமாக தான் இருக்குது. சளி மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு. நீ கொஞ்ச நாளில் பரனில் ஏற்றி இதுங்களுக்கு டிவார்மிங் பண்ணி பிபிஆர் போடணும். ஆமாம், நமக்கு பரன் நிறையா பேச்சஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக வெயிட்டு தகுந்த மாதிரி போடலான்னுங்கிற ஐடியா இருக்குது. அதனால் நம்மளுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தை நிலவரம் மட்டும் இல்லை, ஒரு சக்ஸஸாக எப்படி ஒரு ஆடுகளை வாங்கி அதை 3 மாதமோ 4 மாதமோ வளர்த்து எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வீடியோவில் சொல்லுவோம். எல்லாம் தெளிவாக, அதாவது எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அதாவது நம்ம பதிவில் ஆடுகளை சேனலை பார்த்துட்டு ஃபாரினில் இருந்து சரி, தமிழ்நாடு முழுக்க சரி, நம்மளுக்கு ஃபோன் கால் வருது. நம்மளை வந்து நேராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம சொல்கிறோம், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் இருக்குன்னு. இருந்தாலும் கேட்கல. மதுரையிலேருந்து எங்கள் அப்பா வயசுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. சார் வாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? மதுரை என்ன கிராமம்? சரி சரி. நீங்கள் வந்து இந்த ஆடுகளை பண்ணையே பார்க்க வந்திருக்கீங்க. பார்த்து எப்படி ஆடு வளர்க்குறான்னு தெரிஞ்சுக்காக வந்திருக்கீங்க. நேரடியாக பார்த்தோம்னா சரி, எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? சரி, அதனால சரி சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி. அதாவது உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? அதுதான் இந்த எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு விற்கிறீங்க முதல் அது. சரி. ஒன்று அந்த கொள்முதல் பண்ணுறது. அது இந்த வந்து தென்னரீப்பர் போட்டனால 2.25. ஆனால் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்னு போனீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். நிறைய பேர் கேட்டாங்க, தென்னரீப்பர் வந்து ஆடு தின்றும் இல்லைனா வந்து ஒடிஞ்சிடும் அப்படிம்பாங்க. வைரம் பாஞ்சதா அடித்தூர் இருக்குல்ல, அடித்தூரில் வைரம் பாஞ்சதாக எடுத்து போட்டிங்கன்னா இருக்கும். நிறைய பேர் தைல மரம் சொல்லுவாங்க. தைல மரம் வந்து நமக்கு வந்து விலை அதிகம். இப்போ இது வந்து ஒரு கட்டை 10க்கு 3க்கு 2 10 அடினா 180 ரூபாவில் முடிஞ்சிடும். நீங்கள் தைலம் போனீங்கன்னா 400 ரூபா 500 ஆகும் ஒரு கட்டை. 3க்கு 2 3 அகலம் 2 இன்ச் உயரம். ஆமாம். இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள், அதாவது ஆடு வளர்ப்பு முறை, தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, இந்த மாதிரி முக்கியமானதை நம்ம சேனல் ஆடுகளத்தில் எப்போவும் தெளிவாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.